ஹலோ கைஸ், நம்ம சேனல் சீரிஸ் ரசிக்கல ரொம்ப நாள் கழிச்சு சீரிஸ் அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற சீரிஸ் வந்து வெட்னஸ்டே. இதில் சீசன் 1 எபிசோட் 2. இதோட நேம் பார்த்தீங்கன்னா ஓ இஸ் த லோன்லியஸ்ட் நம்பர். இதுக்கு முன்னாடி எபிசோடில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு எபிசோட் 1 பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணோடனே வெட்னஸ்டேயோட நரேஷன் வாய்ஸில் வந்துட்டுருக்கு. மிஸ்டீரியஸாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, என்னோடய பர்த்டே மாதிரின்னு சொல்லி சுற்றி நடக்கிறது எதுவுமே ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னே தெரியாமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. காப்ஸ்லாம் ரொம்ப தீவிரமாக சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன சர்ச் பண்ணுறாங்கன்றது தெரில, பட் ப்ரூஃப் வேணும், என்ன அது இதுன்னு தேடிட்டுருக்காங்க. போன எபிசோட்லேயே பார்த்தோம், ரோவனை வந்து ஒரு மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. ரோவனோட பாடியை தான் தேடிட்டுருக்காங்க. ஆனால் காப்ஸ்க்கு ஒரு ப்ரூஃப் கூட கிடைக்கல. காப்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் நெவர்மோர் ஸ்கூலுக்கு போயிட்டு பிரின்ஸிபல் கூடவே வெட்னஸ்டே கிட்டே கேட்குறாங்க, நிஜமாவே நீ பார்த்தியா, ஏன்னா எந்த ஒரு ப்ரூஃப்மே எங்களுக்கு அங்கே கிடைக்கலன்னு சொல்கிறாரு. வெட்னஸ்டே வந்து சொல்கிறா, நீங்கள் வந்து ஒழுங்காக சர்ச் பண்ணாமல் இருந்திருப்பீங்க, நான் பார்த்தேன் ஒரு மான்ஸ்டர் வந்து ரோவனை கில் பண்ணிச்சு. அப்போ காப் வந்து நான் வந்து ஸ்கூலில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் விசாரித்து பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பிரின்ஸிபல் வந்துட்டு இன்னும் அதுக்கெல்லாம் அலோவன்ஸ் இல்லை, எப்படி எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் தப்பாக நினைக்கலாம், அவங்களாம் ரொம்பவே டிசிப்ளின் ஸ்டூடெண்ட்ஸ்ன்றாங்க. உடனே நம்ம காப் வந்து கலாய்க்கிறாரு, ஆமாம் இவங்களாம் ரொம்ப நார்மல் ஹியூமன் பீயிங் பாருங்கள் அப்படின்னு. பிரின்ஸிபல் உடனே உங்ககிட்ட ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா, இது வரைக்கும் நெவர்மோர் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே பண்ணதில்லை. பிரின்ஸிபல் ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் காப் வந்து வெட்னஸ்டே கேட்குறாங்க, நீ ஃபஸ்ட்டு எதுக்கு ஃபாரஸ்ட்குள்ளே போனேன் அப்படின்னு சொல்லி. வெட்னஸ்டே சொல்கிறாங்க, அங்கே ஒரு வாய்ஸ் கேட்டுச்சு, அது என்னன்னு சொல்லி பார்க்குறதுக்காக தான் போனேன். போய் பார்த்தா ரோவனை வந்து ஒரு மான்ஸ்டரை வந்து அட்டாக் பண்ணிச்சு. காப் உடனே கேட்குறாங்க, அது மான்ஸ்டர் தானே இல்லை ஏதாச்சும் வைல்டு அனிமலான்னு கேட்குறப்போ எனக்கு எல்லாத்த பற்றியும் தெரியும், கண்டிப்பாக அது மான்ஸ்டர் தான் அப்படின்றாங்க. இது மட்டும் இல்லாமல் வெட்னஸ்டே வந்து தனியாக நான் காப் கிட்டே பேசணுன்றாங்க. பிரின்ஸிபல் அலோவ் பண்ணுறாங்க, பட் காப்பி கிட்ட வந்து மிரட்டிட்டு போகிறாங்க. எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே நீங்கள் ப்ளேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. காப்பு வெட்னஸ்டே கிட்ட எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் நான் எப்படி சொல்ல முடியும், நீ கரெக்டாக மான்ஸ்டரை தான் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வெட்னஸ்டே வந்து உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும், இந்த ஊரில் நடக்கிற எல்லா அட்டாக்ஸுமே பியர் அட்டாக் கிடையாது, கண்டிப்பாக ஒரு மான்ஸ்டர் இருக்குது. இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ இன்னொரு காப் டோர் திறக்கிறாங்க. அங்கே பார்த்தா இன்னொரு ஷாக், ரோவன் உயிரோடு இருக்கான். இதை பார்த்தா வெட்னஸ்டேக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்க எல்லாத்துக்குமே ஷாக்கிங் தான். எப்பயும் போல் நம்ம வெட்னஸ்டேக்கு டாக்டர் செஷன் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே டாக்டர் வந்து கேட்குறாங்க, எதுக்காக போய் சொன்ன ரோவன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு, நீ வந்து உன்னோட மிஸ்டேக்ஸ் அக்செப்ட் பண்ணாமல் இப்படி ஒரு கதை இமேஜின் பண்ணி சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ நம்ம வெட்னஸ்டே வந்து இல்லை நான் உண்மையை தான் சொல்கிறேன், நான் பார்த்ததை மட்டும்தான் சொன்னேன், எப்பயுமே நான் எமோஷன்ஸை வந்து உள்ளுக்குள்ளே வச்சுக்க மாட்டேன், பிகாஸ் அது வந்து அழுகையை தரும், எனக்கு அழுகிறது சுத்தமாகவே பிடிக்காது அப்படின்னு கண்ணை சிமிட்டாமல் டைலாக் பேசுகிறாங்க. அதுக்கு டாக்டர் வந்து ஒரு மனுஷன் அதை எப்படி தனியாகவே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எனக்கு தனியாக இருக்கா ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம டாக்டருக்கு ஒரே ஹாப்பி, ஏன்னா இன்றைக்கி ஃபுல் செஷனும் வெட்னஸ்டே வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. வெட்னஸ்டே வெளில வரப்போ டெய்லர் வந்து கேட்குறான், நீ என்ன கடைசி வரைக்கும் இந்த ஜெரிகோலே செட்டில் ஆகிட்ட போல் இந்த பிளேஸை விட்டே போக மாட்டேன், அண்ட் கூடவே டாக்டர் கின்போர்ட் கூடயும் வேறு செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறான். வெட்னஸ்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுறேன்னு சொல்லப்போ எனக்கு கோர்ட் ஆர்டர் அதனால் வந்திருக்கேன் அப்படின்றான். அப்போ தான் வெட்னஸ்டே சொல்கிறாங்க, டீனேஜர்ஸாக இருந்து நம்ம இப்படி மாற்றிக்கிட்டோம்ல அப்படின்றா. டெய்லர் அன்றைக்கி ஃபெஸ்டிவலில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ மான்ஸ்டர் இருக்குதுன்னு சொல்லி வெட்னஸ்டே சொன்னதை மற்றவங்க யாரும் நம்பலனாலும் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி டெய்லர் சொல்கிறாங்க. வெட்னஸ்டேக்கு இதோ லிட்டிலாக இம்ப்ரெஸ் ஆகுது. வெட்னஸ்டே ஸ்கூலுக்கு போய் பார்த்தா எல்லாருமே ஒரு காம்படிஷனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம யூனிட் ரொம்பவே ஈகராக ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஈனிட் கிட்டே போயிட்டு ரோவனோட விஷயத்தை பற்றி கேட்குறப்போ ஈனிட் வந்து சொல்கிறாங்க, ரோவன் கூட ரூம்மேட்டாக இருந்தது ஜேவியர் தான், பேசாமல் போய் ஜேவியர்கிட்டே கேளு ரோவன் எப்படிப்பட்டவன்னு. இந்த காம்படிஷனோட பேர் பார்த்திங்கன்னா போக்கப், ஸோ டிசைனும் அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. வெட்னஸ்டே எப்பயும் போல் அன்றைக்கி நைட்டும் டைப் ரைட்டிங்கில் அவங்க நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸுமே நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி நோட் பண்ணுறப்போ ரோவன் கொடுத்த பேப்பரை எடுத்து பார்க்குறப்போ கார்னரில் ஒரு சிம்பிள் இருக்குது, அந்த சிம்பிளை நோட்டீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரின்ஸிபல் வில்லியம்ஸ் கிட்டே போயிட்டு எங்கே ரோவன்னு சொல்லி கேட்குறப்ப ரோவன் வந்து எக்ஸ்பெல் ஆகிட்டான், இனி நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் பிரின்ஸிபல் வந்துட்டு எனக்கு நீயே அந்த ஜங்கிள்குள்ளே போகணுன்ற விஷயம் எனக்கு தெரியும், காப்ஸ் கிட்டே போய் சொன்ன மாதிரி என்கிட்ட சொல்லாத, உனக்கு சைக்கிக் கனெக்ஷன் வந்துச்சுல்ல, இதே மாதிரி முன்னாடியே உனக்கு அந்த ட்ரக் டிரைவர் ஆக்சிடெண்ட் ஆவாங்கன்னு வந்திருக்குல்ல, நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், உங்கள் அம்மாவுக்கும் இந்த மாதிரி விஷன்ஸ் வரும், உங்கள் அம்மா கிட்டே பேசினியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் நம்ம வெட்னஸ்டே வந்து அவங்க அம்மா கிட்ட அந்தளவுக்கு காண்டாக்ட் இல்லாதனால பேசினதில்லை.
போய் உங்கள் அம்மா கிட்ட பேச, அவங்க தான் பெஸ்ட் அட்வைஸ் சொல்லுவாங்கன்னு நம்ம பிரின்சிபல் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அகாடமிக்ஸ் கூட கம்பல்சரி நீ ஏதோ ஒரு கிளப்பில் ஜாயின் ஆகிருக்கணும், உனக்கு ஏற்ற மாதிரி எல்லா கிளப்பும் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன், நீ எந்த கிளப்பில் போகிறன்றதை நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கையில் ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தராங்க. அதுவும் இல்லாமல் பிரின்சிபல் வீம்ஸ் வந்துட்டு வெட்னஸ்டே நான் ஒன்று நோட் பண்ணிட்டு இருப்பேன், நீ என்ன பண்ணாலும் எனக்கு தெரியும்னு சொல்லி ஒரு ரிட்டர்னிங்கும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிளப்பாக பயாங்காவோட கிளப்புக்கு போகிறாங்க. அது வந்து ஒரு மியூசிக்கல் இருக்க கிளப்பு. அங்கே போனவுடனே பயாங்கா உடனே வந்து வெட்னஸ்டே கலாய்க்கிறாங்க. சாகாத ஒருத்தனை செத்துட்டான்னு சொல்லி ஒரு இமேஜினரி ஸ்டோரி பண்ணுற, உனக்கு மியூசிக்கலி கிளப்பை விட ட்ராமா கிளப் தான் பெட்டர் அப்படின்றாங்க. உடனே வெட்னஸ்டே வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க ஒரு மியூசிக். அந்த மியூசிக் வந்து டாக்ஸ்னால் மட்டும்தான் ஹியர் பண்ண முடியுமா. அந்த மியூசிக் அவங்க பண்ண அடுத்த செகண்ட் கிளாஸஸ் எல்லாமே பிரேக் ஆகுது. பட் யாருனாலையும் அதை ஹியர் பண்ண முடியல. வெட்னஸ்டே வந்து பயாங்கா கிட்ட கேட்குறாங்க, அந்த ஜங்கலில் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டப்போ பயாங்கா வந்து சொல்கிறாங்க, நீ வந்து மயங்கிட்ட, நான் அதை போய் பிரின்சிபல் வில்லியம்ஸ் கிட்ட சொன்னேன், இவ்வளோ தான் எனக்கு தெரியும், நான் வந்து மனுஷங்களெல்லாம் நம்ப மாட்டேன், நம்ம பிரின்சிபல் கிட்ட தான் போய் எல்லாமே சொன்னோன்னே வெட்னஸ்டேக்கு ஒரு சின்ன டவுட் வருது பிரின்சிபல் மேலே. நெக்ஸ்ட்டு ஜேவியர் இருக்க இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் ஆர்கெரியில் பவன் ஆரோ யூஸ் பண்ணி ஜேவியர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அவர் பார்த்துட்டு வெட்னஸ்டேக்கும் டீச் பண்ணுறாரு. அந்த டைமில் வெட்னஸ்டே வந்து ரோவனை பற்றி கேட்குறாங்க. ஜேவியர் உடனே ரோவன் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பான், லோன்லியாக தான் இருப்பான் எப்பயுமே. பட் பாஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸாக வந்துட்டு ரொம்பவே வியர்டாக நடந்துக்கிட்டான். டிஃப்ரெண்ட் புக்ஸ்லாம் படிச்சுட்டு ஒரு மாதிரி தனியாகவே தான் இருந்தான், என்ன ஆச்சுன்னே தெரில. அப்போ வெட்னஸ்டே யோசிக்கிறாங்க, மேபி அவன் கொடுத்த அந்த பேப்பருக்கும் அவன் அப்படி 1 வீக்காக இருந்ததுக்கும் ஏதோ ரிலேஷன் இருக்குமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த டைமில் திடீர்னு நம்ம ஜேவியர் உடனே கொஷின் கேட்குறாங்க, டெய்லருக்கும் உனக்கும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. உடனே வெட்னஸ்டே வந்து எங்களுக்குள்ளே எதுவும் நடக்கல, இந்த டவுன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக எனக்கு டெய்லர் ஹெல்ப் பண்ணுறான் அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஜேவியர் உடனே டெய்லர் கூடலாம் சேராத, ஹியூமன்றனால சொல்லலை, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே கெட்ட பசங்க, அவங்க கூட சேர வேணாம், தே ஆர் ஜர்க்ஸ் அப்படின்றாங்க. வெட்னஸ்டே நம்ம ஜேவியரை டீஸ் பண்ணிவிட்டு அவங்க பவன் ஆரோ யூஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக பாயிண்டில் அடிக்கிறாங்க, அவங்க வின் பண்ணிடுறாங்க. ஜேவியர் உடனே அவுச், நான் தான் அப்போ அவுட் ஆகிட்டேன் போல் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பீ கீப்பிங் இருக்க கிளப்புக்கு போகிறாங்க. அங்கே வந்து யூஜின் அவுட்டிங்கர்னு ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு நம்ம வெட்னஸ்டே கிட்ட. இந்த கிளப்பில் யாருமே இல்லை, இவர் மட்டும்தான் இருக்காருன்னு சொல்லி அது பெருமையாகவே சொல்லிக்கிறாரு. பீஸ் பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்லிகிட்ருக்காரு, பீஸோட அட்வான்டேஜஸ், அதோட ஒர்க்கிங் எல்லாமே. அந்த டைமில் ரோவன் வந்து மிஸ் டானிலோட கிளம்புறதை பார்க்குறாங்க. நம்ம வெட்னஸ்டே அவங்களோட திங்கை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக அனுப்புகிறாங்க. காரில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு. இந்த கார் வந்து பர்லிங்டன் ஸ்டேஷனுக்கு போகுது. ரோவன் வந்துட்டு உள்ளே ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறான். பட் வெளில வரப்போ ரோவனோட எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே தெரில. ஸோ திங்னால் ஐடென்டிஃபையே பண்ண முடியல. பிகாஸ் என்னென்னா ரோவனோட அப்பியரன்ஸ் வந்து நம்ம பிரின்சிபல் தான், அதை வந்து அப்படியே சேஞ்ச் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ ரோவன் ஒரிஜினலாகவே இறந்துட்டானா, பிரின்சிபலுக்கும் இதுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்குமா, இந்த ஸ்கூலில் ஏதாச்சும் சீரியஸாக ப்ராப்ளம் இருக்கா. திங் வந்து நடந்ததை சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை ரோவன் என்ன ஆனான்னு சொன்னோடனே வெட்னஸ்டேக்கு கோவம் வந்து திங்கை பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. வெட்னஸ்டே தனியாக தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினச்சிட்டு பயாங்கா வந்து வெட்னஸ்டே வந்து கலாய்க்கிறாங்க. பட் வெட்னஸ்டே வந்துட்டு நான் வந்து குவான்டிட்டி பார்க்க மாட்டேன், குவாலிட்டி டைமை தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. இப்போ மிஸ் தான்ஹில்லோட கிளாஸ் வருது. இங்கே வந்துட்டு ஜேவியர் பக்கத்தில் போய் உட்காராங்க. ஜேவியரே கூப்பிட்டு உட்கார வைக்கிறத பயாங்கா நோட் பண்ணுறாங்க. ஜேவியர் வந்து சீப்பாக சின்ன பிள்ளைத்தனமாக ஒரு ஸ்பைடர் ட்ரிக்லாம் பண்ணுறாங்க. நம்ம வெட்னஸ்டே அதுக்கு சுத்தமாக இம்ப்ரெஸ்ஸே ஆகலை. மிஸ் டானில் என்ன ஆன்சர் கேட்டாலும் பயாங்காவுக்கு காம்படிஷனாக நம்ம வெட்னஸ்டே ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பேருமே மாறி மாறி ஃபைட் பண்ணிக்கிட்டாங்க. கிளாஸ்லேயே வந்துட்டு இந்த ஃபைட் ஏதோ டாபிக் தாண்டி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம டெய்லர் வீட்டில் காட்டுறாங்க. டெய்லரோட அப்பா காப் வந்துட்டு எல்விஸ் டாகை எடுத்துகிட்டு நான் போய் கேஸை பற்றி ஃபாலோ பண்ண போகிறேன், இனிமேல் இந்த டாபிக் பற்றி பேச வேணாம், நீயும் வெட்னஸ்டே கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இரு, எதுக்கு அவுட்காஸ்ட் பர்சன்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம டெய்லர் இதான் ஃபாதர் சன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே சோகமாக கத்திட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பீம்ஸ் வெட்னஸ்டே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கனால வெட்னஸ்டே வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. ரூம்மேட்டான எனிதை வந்து பீ கீப்பிங் கிளப்புக்குள்ளே போய் வச்சுட்டு இவங்க போய் என்னென்னு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானுக்காக ஈனெட் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பாங்க. ஈனெட் வந்துட்டு நீ ஃபஸ்ட்டு திங்க் கிட்ட போய் சாரி கேளு, அவன் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டான் தெரியுமா நீ திட்டினதுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. திங்க் கிட்ட போயிட்டு பேசுவாங்க, இந்த மாதிரி இதை வாங்கி தரேன் அதை வாங்கி தரேன்னுவாங்க. பட் திங்க் கண்டுக்கவே மாட்டாங்க. திங்க் கரெக்டான ரீசனை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படின்னு சொல்லி வெட்னஸ்டே கிட்டே கேட்குறப்போ வெட்னஸ்டே வந்து அந்த ஒரு பேப்பரை காமிச்சு எனக்கு இதை பார்த்தா பயமாக இருக்குது, நான் தான் இந்த ஸ்கூலோட டிஸ்ட்ரக்ஷனாக இருப்பேன்னு சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரிலன்னு சொல்லி கொஞ்சம் சேடாக பேசிட்டாங்க. இதை பேசினோடனே இதை பற்றி வெளியில் எங்கேயாச்சும் சொன்னேன் நான் உனக்கு கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறாங்க. எதுவும் நம்ம வெட்னஸ்டேவை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு அந்த பீ கிளப்புக்கு போகிறாங்க.
நம்ம வெட்னஸ்டே அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறப்போ டெய்லர் வந்து வெட்னஸ்டேவை காப்பாற்றுறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க காப் வந்து எல்விஸ் டாகோட சர்ச் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. எப்படி நம்ம டாக் கிட்ட சிக்கலன்றப்போ காஃபி பீன் ஸ்மெல் இருக்குது அதனால தான் தப்பிச்சோம் அப்படின்றாங்க. டெய்லர் வந்து கேட்குறாங்க நீ ஏன் இங்கே சுற்றிட்டு இருக்க, இது சேஃப்டி இல்லை அப்படின்னு. இது மர்டர் தான் எனக்கு ப்ரூவ் பண்ணணும், ஏன் அந்த மான்ஸ்டர் என்னை காப்பாற்றுச்சுன்னு சொல்லி நான் யோசிக்கணும், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் தேடுறாங்க. அங்கே பார்த்தா ரோமன் யூஸ் பண்ண ஒரு ஸ்பெக்ஸ் இருக்குது. அதை டச் பண்ணோடனே அவங்களுக்கு ஒரு சைக்கிக் கனெக்ஷன் மாதிரி வருது. அந்த கனெக்ஷனில் பார்த்திங்கன்னா ஜேவியர் ட்ரோப்போட ஏதோ ஃபைட் பண்ணுறாங்க. ஒரு பர்பிள் கலர் புக் ஒன்று தெரியுது. ஸோ திங்கும் வெட்னஸ்டேவும் சேர்ந்து லைப்ரரி ஃபுல்லாக தேடுறாங்க அந்த பர்பிள் கலர் புக் இருக்குமான்னு சொல்லிட்டு. புக்கே கிடைக்கல. அப்போ மிஸ் டானல் ட்ரோப் வராங்க. அங்கே பார்த்துட்டு வெட்னஸ்டே கிட்டே என்ன புக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வெட்னஸ்டே வந்து ஒரு வாட்டர் மார்க் மாதிரி ஷோ பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு இதெல்லாம் ரொம்ப பழைய புக்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, த நைட் ஷேட்ஸ் இது தனியாக ஒரு கம்யூனிட்டி தான் வச்சுருந்தாங்க அப்படின்றாங்க. அப்புறம் அப்படியே பர்சனலாக பேசுகிறாங்க, எப்படி உனக்கு ஃபேமிலி கூட எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வெட்னஸ்டே வந்துட்டு எனக்கு புரியுது நீங்கள் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஈனிட் வந்து சொன்னாங்க, நீங்கள் நார்மல் ஹியூமன்றனால தானே இப்படி யோசிக்கிறீங்கன்னு. உடனே அந்த மிஸ்ஸும் வந்து புலம்புறாங்க, இந்த மாதிரி நான் நார்மல் ஹியூமனாக இருக்கிறது ப்ராப்ளமா இல்லைனா உங்களை மாதிரி இருக்கிறது எனக்கு ப்ராப்ளமானு தெரில, எனக்கு எங்கேயுமே ஃபிட் ஆக முடியல, உன்ன மாதிரி இருக்கணும், யாரை பற்றியும் கண்டுக்காமல் உனக்கு பிடிச்சதை பண்ணுறேன், இது கிஃப்ட்டு, யாருக்காகவும் இது விட்டு கொடுத்துறாத அப்படின்றாங்க. வெட்னஸ்டே வந்து எனக்கு தனியாக இருக்கிறது தான் பிடிக்கும், ஸோ இதை நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கேன், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்றாங்க. ஜேவியர் ஜாகிங் முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறான். அப்போ ரெஸ்ட் ரூம் போனோடனே ரூம்குள்ளே போயிட்டு நம்ம திங்கும் வெட்னஸ்டேவும் சேர்ந்து தேடுறாங்க அந்த பர்பிள் புக் கிடைக்குமான்னு சொல்லிட்டு. அப்படி பார்க்குறப்ப வெட்னஸ்டேக்கு ஒரு மாஸ்க் கிடைக்குது. டக்குன்னு பார்த்தா டோர் ஓப்பன் ஆகுது, பயங்கா வந்துட்டாங்க. ஸோ உடனே நம்ம வெட்னஸ்டே வந்து கீழே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க திங்கோட சேர்ந்து. நம்ம பயங்கா ஜேவியரோட கொஞ்சம் ரொமான்டிக்காக, ஏன் இந்த மாதிரி என்னை அவாய்ட் பண்ணுற, பிரேக்கப்லாம் வேணாம், உனக்கு அப்படி வெட்னஸ்டே கிட்டே என்ன தான் பிடிச்சிருக்கு, நான் தான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்ல அப்படின்றப்போ ஜேவியரை வந்துட்டு எனக்கு நீ மேனிப்புலேட் பண்ணுறது தான் பிடிக்கல, நான் இதுக்காகவே வெட்னஸ்டேயோட ரூம்மேட்டான ஈனிதோட ஒப்பீலியா டேர்ம் அவங்கள வந்து நான் க்ரஷ் பண்ண போகிறேன், இப்போ புரியுதா நான் ஏன் பிரேக்கப் பண்ணேன்னு, எனக்கு இது தான் சுத்தமாக பிடிக்கலன்னொன்னே எனக்கு தெரிஞ்சும் வெட்னஸ்டேயும் உனக்கு கரெக்டான ஆப்ஷன் இல்லை, அவள் வந்துட்டு ஒரு கெட்ட கனவு தான் உனக்கு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பியங்கா கிளம்புறாங்க. வெட்னஸ்டேக்கு ரொம்ப கோவம் வருது. நேராக ரூமில் போய் பார்த்தா ஈனிட் வந்து அழுதுட்டுருக்காங்க. அவங்க கூட வர ஒரு பிளேயருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு. வெட்னஸ்டே உடனே எனக்கு தெரியும் இதுக்கான ரீசன் பியங்கா தான்றாங்க. ஈனிட் வந்து உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப வெட்னஸ்டே அது சொல்லலை. வெட்னஸ்டே வந்துட்டு நானே பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், எனக்கு பயங்காவை தோக்கடிக்கணும், அவ்வளோதான் மேட்ருன்னொடனே ஈனிட் வந்து உடனே ஹாப்பியாகிறாங்க. எனக்காக, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்காக தானே வர அப்படின்னு சொல்லி. அப்போ வெட்னஸ்டே வந்து கேட்குறாங்க பயங்காவோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அவங்க தான் சைரன், யாரோ ஒரு ஆளை வச்சுருக்காங்க, உள்ளே போகிறப்போ அந்த ஆளை யூஸ் பண்ணி போட் எல்லாத்தையுமே நொறுக்கிட்டு அவங்க தான் எப்பயுமே வின் பண்ணுறாங்க, ஸோ அவங்க பண்ணுற சீப்பான ட்ரிக்ஸை விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணி நம்ம வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெட்னஸ்டே பிளான் பண்ணுறாங்க. அண்ட் வெட்னஸ்டேக்கு ஒரு அவுட்ஃபிட்டும் கொடுக்குறாங்க, பிளாக் கேட் மாதிரி. காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஈனிட் எப்பயும் போல் அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்குறாங்க. வெட்னஸ்டே வந்து கலாய்ச்சிட்டு ஃபோக்கஸ் வை, பயங்காவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷனை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறாங்க. இந்த காம்படிஷன் வந்து ரேவன் ஐலாண்டுக்கு போகணும். இந்த போட் வந்து எங்கேயுமே நடுவில் ஸ்டாப் ஆகக்கூடாது, ஹோல்ஸும் இருக்கக்கூடாது, இவங்க கடைசி வரைக்கும் போயிட்டு அந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு ரிட்டன் வரணும். இதுதான் இந்த காம்படிஷன். இந்த காம்படிஷனோட பேர் பார்த்திங்கன்னா போக்கப். 4-5 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எப்பயும் போல் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாருமே ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்து நம்ம பயங்காவோட ஆள் மர்மைட் இருக்க ஃப்யூச்சரில் இருக்கவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டு போட்ஸ் எல்லாமே டெஸ்ட்ராய் பண்ணிகிட்ருப்பான். நம்ம வெட்னஸ்டே உஷா ஒரு நெட்டை வச்சு அந்த மர்மைடை பிடிச்சிருவாங்க. இப்போ எல்லாருமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக முன்னாடி போயிட்டே இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாய்ஸ் டீம் போய் ரீச் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெட்னஸ்டே போகிறப்போ ஈனிட் வந்து பாய்ஸ் டீமில் இருக்க போட்டை வந்து அவங்க நீல்ஸ் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுடுறாங்க. அங்கே வெட்னஸ்டே அந்த டம் ஸ்டோனை டச் பண்ணி ஃப்ளாக் எடுக்கிறப்ப அவங்களுக்கு திரும்பி ஒரு சைக்கிக் கனெக்ஷன் ஆகுது. அதில் யாரோ ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணு வந்து இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, நீ தான் எல்லாத்துக்குமே கீ. அப்போ மயங்கிடுறாங்க. கரெக்டாக பார்த்தா பயங்கா வந்து ஃப்ளாக் எடுத்துகிட்டு பை பை அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு போகிறாங்க. அப்புறமா எந்திரிச்சு அதை நோட் பண்ணுறாங்க. அந்த பிளேஸோட நேம் பார்த்திங்கன்னா ஜோசப் கிராக்ஸ்டோன்னு இருக்குது. நோட் பண்ணிட்டு அவங்களும் அந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு சீக்கிரமாக கிளம்புறாங்க. பாய்ஸோட போட் வந்து ஹோல் இருந்தனால அவங்களது நடுவுலேயே சிக்கிருச்சு. இப்போ பயங்காவோட போட் கோல்ட் பக்ஸ் அந்த டீமும் பிளாக் கேட்ஸ் வெட்னஸ்டே ஈனிட் அவங்க டீமும் தான் முன்னாடி வந்துட்டுருக்குன்னு சொல்லி பிரின்சிபல் சொல்கிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. எப்பயும் போல் நம்ம பயங்கா சும்மா இல்லாமல் அந்த மர்மைடை யூஸ் பண்ணி திரும்பி டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பிளாக் கேட்ஸை தோக்கடிக்க. நம்ம திங்க் சும்மா இருக்குமா, உள்ளே போயிட்டு மர்மைடுக்கு ஒரு பஞ்சு விட்டுறாங்க. அண்ட் பிளாக் கேட்ஸ் தான் ஜெயிக்குது. வெட்னஸ்டே ஈனிட்க்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. என்ன தான் ஈனிட் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தாலும் வெட்னஸ்டே அவங்க ஹாப்பியான ரியாக்ஷன் வெளில காட்டிக்கல. ட்ராஃபி கிடச்சிருச்சு அவங்களுக்கு.
வெட்னஸ்டே அங்கே ஒரு ஸ்டாச்சு பார்க்குறாங்க. அதில் இருக்க சிம்பிளும் அந்த வாட்டர் மார்க் சிம்பிளும் சிமிலராக இருக்குன்றதை யோசிக்கிறாங்க. ஈனத் வந்து இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அவுட்டிங் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வெட்னஸ்டேவும் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்றாங்க. பிரின்ஸிபல் வந்து சொல்கிறாங்க, உனக்கு பிடிச்ச மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் செட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறப்போ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மா மாதிரி நீயும் கேப்டனாக இருந்து இந்த இதை வின் பண்ணியிருக்க அப்படின்றப்போ வெட்னஸ்டே கோவம் வருது. நானும் அம்மாவும் சேம் கிடையாது, இனிமேல் அப்படி சொல்லாதீங்க அப்படின்றாங்க. அப்போது ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமை காமிச்சு உங்கள் அம்மா போன வாட்டி கேப்டனாக இருக்கப்போ வின் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பியும் அன்றைக்கி நடந்தது எல்லாத்தையுமே இவங்க இன்ஸ்டன்ஸ் ஒன்றா நோட் பண்ணிகிட்ருக்கப்போ அந்த சிம்பிளை பார்த்துட்டு உடனே அவங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆன அந்த ஸ்டாச்சுவை போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்தா ஏதோ ரிடில்ஸ் மாதிரி இருக்குது. கீழே வந்து எட்கர் ஆலன் இருக்குது. ரிடில்ஸ் எல்லாமே லைன் பை லைனாக இருக்குது. அப்போ தான் யோசிக்கிறாங்க, அந்த வேர்ட்ஸ் கூட ஆப்போசிட் மீனிங்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்க்குறாங்க. 3ஓட ஆப்போசிட் சன்னு, 2 months before June, ஏப்ரல், செல்ஃப் சீடிங் ஃப்ளவர், பேன்சி, 1 more than 1, 2 இந்த மாதிரி நிறையா பார்க்குறப்ப அவங்களுக்கு செட் ஆஃப் ஒரு வேர்ட்ஸ் கிடைக்குது. அதிலிருந்து ஃபஸ்ட் லெட்டர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறப்போ ஸ்னாப் பைஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. உடனே அந்த செகண்ட்லேயே ஒரு சொடக் போடுறாங்க. போட்ட அடுத்த செகண்ட் அந்த ஸ்டாச்சு வந்து ரிமூவ் ஆகி உள்ளே ஏதோ ஒரு டனல் மாதிரி ஓப்பன் ஆகுது. அது பார்த்திங்கன்னா ஏதோ ஏன்ஷியன்ட் லைப்ரரி மாதிரி இருக்குது. உள்ளே சீக்ரெட் சொசைட்டிஸும் இருக்குன்னு சொல்லி நோட் பண்ணுறாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தா நம்ம வெட்னஸ்டேயோட அவங்க அம்மா பிக்சர்ஸும் இருக்குது. அங்கே இவ்வளோ நாள் தேடிட்டு இருந்தால் அவங்களுக்கான பர்பிள் புக் கிடச்சிருச்சு. அந்த பர்பிள் புக்கை எடுத்து அந்த பேஜை டர்ன் பண்ணி பார்த்தா பேஜ் வந்து கிழிஞ்சிருந்தது. சரி புக்கை எடுத்துகிட்டு போய் ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேக்கில் வைக்கிறாங்க. அந்த செகண்ட் யாரும் நம்ம வெட்னஸ்டேவை வந்து கிட்னாப் பண்ணிடுறாங்க. வெட்னஸ்டேக்கு சுத்தமாகவே பயம் இல்லை. அதோட இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. யார் கிட்னாப் பண்ணாங்க, இந்த சீக்ரெட் சொசைட்டியோட ஒர்க்கிங் என்ன, பிரின்சிபல் தான் இந்த கொலைக்கு காரணமாக, ரோவன் உயிரோடு இருக்கானா, இல்லை வெட்னஸ்டேக்கு என்ன ஆகப்போகுது, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் இந்த எல்லா எபிசோட்ஸுமே பாருங்கள். கண்டிப்பாக இது வர்த்தான சீரீஸ்னே சொல்லுவேன். இந்த எபிசோட்ஸில் உங்களுக்கு பிடிச்சது டெய்லரா இல்லை சேவியர் ட்ரோப்பான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வேறு என்ன சீரீஸ் வேணுன்றது கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணவும் மறந்துடாதீங்க.